வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். வணக்கம் மேம். சரி, இப்போ நம்ம சிம்பிளான ஒரு பிரம்மா முத்திரையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. முதுகு தண்டு நேரம் இருக்கணும். முதிரை செய்யறதுக்குண்டான விதிமுறைகளில் ஃபஸ்ட்டு விதிமுறை, நம்ம சேரில் உட்காரமோ, வஜ்ராசனம் போடுறோமோ, சுகாசனத்தில் இருக்கமோ, பத்மாசனத்தில் இருக்கமோ, முதுகு தண்டு நேரம் இருக்கணும். அடுத்து கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணணும். நம்மளோட எண்ணத்தால் மூச்சை எப்படி உள்ளே இழுக்கிறோம், மூச்சை வெளியில் விடுறோன்றதை வாட்ச் பண்ணுறோம். அடுத்து இந்த முதிரை பிரம்மா முத்திரை ஏற்கனவே செய்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, நீங்களே இப்போ செய்யலாம். கைகளை மடக்கிக்கங்க. ஓகே, இப்போ அந்த கை விரல்களை அப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே இப்படி திருப்பியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பிரம்மா முத்திரை இவங்க ஏற்கனவே செஞ்சதுனால கையை சட்டுன்னு வச்சு செஞ்சுட்டாங்க. இப்போ ஜோதி மேம், நீங்கள் பழையபடி கைகளை விரித்துட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருங்க. சாந்தி மேம் அதே பொசிஷன்லேயே நீங்கள் இருக்கலாம். இப்போ கட்டை விரலை உள்ளங்கையில் வச்சு மடக்கிக்கங்க. இப்போ 2 முஷ்டிகளையும் ஒன்றா சேர்த்து யூடியூபுக்கோசரம் செஞ்சு காமிச்சிருங்க. கை முஷ்டிகள் சேர்த்து இருக்கணும். வயிற்று பகுதிக்கு மேலே கைகளை வச்சுருக்காங்க, மார்பு பகுதி கிட்டக்க. இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த முஷ்டிகள் உங்களுக்கு சேர்ந்து இருக்கணும். லேசாக சேர்ந்துருந்தால் போதும். ஃபுல் விரல் கடியில் உள்ள பகுதி சேர முடியாது. லேசாக சேர்ந்துருந்தால் போதும். இப்போ அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. இந்த பிரம்மா முதிரையோட பயன்கள் அதிகம் இருக்குது. இந்த முதிரையை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுக்கிறப்ப நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் எந்த வயதாக இருந்தாலும் வராது. என்றும் இளமையுடன் இருக்கலாம். சிம்பிள் முதிரை தான். மூளை பகுதிக்கு இரத்த ஓட்டம் நல்லா பாயும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். இப்போ மெதுவாக அந்த முதிரை பயிற்சியை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ மேம்.